மூட்டை பூச்சிகள். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மூட்டைப்பூச்சி தெரியுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த மூட்டைப்பூச்சியினுடைய பாதிப்புக்கு உள்ளான தலைமுறைகளுக்கு அது ரொம்பவே நல்லாவே தெரியும். தலையணையில், படுக்கை விரிப்புகளில், போர்வைகளில், கட்டில் போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் மூட்டை பூச்சி. ஆனால் உண்மையிலே மூட்டைப்பூச்சின்னு பேர் வச்சுருக்காங்களா, அது மூட்டை மாதிரி பெருசாக இருக்குமா இல்லை மூட்டையில் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, அது பேர் மூட்டைப்பூச்சி இல்லை, முகட்டு பூச்சி அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான பெயர். வீடுகளில் உள்ள முகடுகளில் அது இருக்கும். அதாவது இடுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பரன்களில், கதவுகளில், ஜன்னல்களில், நிலைகளில், அந்த ஓரங்களில் போய் இருக்கும். அதனால் முகட்டுப்பூச்சி அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் வார்த்தை. அது மூட்டைப்பூச்சிங்கிற மாதிரி மருவி போச்சு. ரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழக்கூடிய ஒரு பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி. எப்போ மனிதர்களுடைய ஆடைக்கு அது மாற ஆரம்பிச்சதோ அதிலிருந்து இந்த மூட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பயணப்பட ஆரம்பிச்சது. மனிதர்கள் இங்கேருந்து ஒவ்வொரு நாடுகளாக போக போக அவங்களோட சேர்ந்து அந்த மூட்டைப்பூச்சியும் போய் உலகம் முழுக்க அந்த மூட்டைப்பூச்சி பல்கி பெருகுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னை மூட்டைப்பூச்சி மாதிரி நசிக்கிற பாரு அப்படிம்பாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அதுகளுக்கெல்லாம் மூட்டைப்பூச்சி பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியல. மூட்டைப்பூச்சிக்காக பயந்து யாராவது வீட்டை கொளுத்துவாங்களா அப்படின்லாம் நம்ம ஊரில் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே அமெரிக்காவில் ஒருத்தர் மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்க முடியாமல் தன் வீட்டையே தீய வச்சே கொளுத்திருக்கார். 3 முறை அந்த மூட்டைப்பூச்சியை வெளியேற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலை. அதுக்குன்னு விசேஷமான ஹிட்டெல்லாம் அடிப்பாங்க, மூட்டைப்பூச்சியை ஒழிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பாடுபடுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக பல அறிகுறிகள்லாம் பல ஊசிகள் போடுறது அப்படி இப்படின்னு பல நடவடிக்கைகளில் இறங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மூட்டைப்பூச்சி என்ன பண்ணுன்னா மனுஷங்களை மட்டும் கடிக்காதுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் யாரையுமே கடிக்காமல் கூட தனியாக கூட உயிர் வாழக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. மனிதனுடைய ரத்தத்தை குடிச்சிது அப்படின்னா 45 நாள் அதுக்கு உணவே தேவையில்லை. சில நேரத்தில் மனிதர்களே கிடைக்கலைன்னா மனிதர்களை கடித்த பூச்சியிலிருந்து கடித்து அந்த எக்ஸ்ட்ரா ரத்தத்தை உறிஞ்சி கூட அது உயிர் வாழக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா அழிந்து புட்டது என்று சொல்லக்கூடிய டைனோசர் வாழ்ந்த காலம்னு சொல்லக்கூடிய அந்த காலத்திலிருந்தே இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒரு பூச்சி இந்த மூட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூட்டைப்பூச்சியை ஒரு சிகிச்சையாக கூட ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பாம்பு கடிச்சிது அப்படின்னா அதனுடைய விஷத்தை முறிக்கிறதுக்காக, சில நோய்களுக்கு மருந்தாக இந்த மூட்டைப்பூச்சியை கடிக்க விட்டுருக்காங்க. மூட்டைப்பூச்சியினுடைய கடியை மருத்துவமாக பார்த்தது ஒரு பழங்காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிகிச்சை முறைகள்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் அந்த மூட்டைப்பூச்சி எப்படி நம்ம அட்டை எப்படி நம்ம ரத்தத்தை உரியுமோ அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு சின்ன ஸ்ட்ரா மாதிரி ஒரு துளையிட்டு நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை அது உறிஞ்சிட்டே இருக்கும். அது உரிகிற வரைக்கும் மூட்டைப்பூச்சி ரத்தத்தை உரிகிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது உறிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு லேசான ஒரு அரிப்பு மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். அதன் பிறகு அதாவது அதனுடைய உமிழ்நீர் அது அப்போ ஒரு ஈரப்பதம் மாதிரி லேசாக இருக்கும். அப்போது நம்ம அரிப்பு ஏற்படும் போது அது கடிச்சிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். மூட்டைப்பூச்சி வந்துச்சுன்னா ஒரு மூட்டைப்பூச்சி இருந்தால் கூட உங்கள் வீட்டில் தகவல் சொல்லுங்கன்னு அதுக்குன்னு ஃப்ரான்ஸ்லாம் பல ஹெல்ப்லைனே கொடுத்துருக்காங்க. எங்கேயா மூட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு ஹெல்ப்லைனே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த உலகத்திலேருந்தே அந்த இனத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் முயற்சி செய்து பல நாடுகள் அதற்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன்.